ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்னியோல வந்திருக்க லேட்டஸ்ட் அப்டேட் பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Borneo Schematics ஒரு டிஜிட்டல் சாஃப்ட்வேர். அதாவது நம்மளோட மொபைல் ஃபோனை ஒரு சிப் லெவலில் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் கண்டிப்பாக தேவைப்படுது. அது நம்ம கூகுள் சர்ச் மூலமாக நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சாஃப்ட்வேர்ஸாக Borneo Schematics, ES Tech Schematics, தென் பார்த்தீங்கன்னா ஃபோன் போர்ட் சாஃப்ட்வேர், இந்த மாதிரி பல டிஜிட்டல் சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு. ஸோ அதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய போர்னியோவில் இப்போ வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போர்னியோ யூஸ் பண்ணக்கூடிய வியூவர்ஸ் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்கக்கூடியவங்களுக்கும் அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் அப்டேட் ப்ளஸ் வீடியோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் மொபைல் ஃபோன் கண்டென்ட். ஸோ அந்த மொபைல் ஃபோன் கண்டென்ட்டை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடில் மொபைல் ஃபோன் சொல்யூஷன், SOC, IC டேட்டா ஷீட், டயோடா வேல்யூ, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் முதலாவது இருக்கக்கூடியது மொபைல் ஃபோன் சொல்யூஷன். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த Borneo Schematics வெர்ஷனில் நம்மளுக்கு ஒரு பிட்மேப்பிங் இமேஜ் தனியாக, ஹார்ட்வேர் சொல்யூஷன் தனியாக, ஐசியோட டயோடா வேல்யூ தனி, இது மாதிரி தனித்தனியாக கண்டென்ட் கொடுத்து அதுக்குள்ள மாடல்ஸ் இருக்கும். நம்ம போய் ஒன்றா சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பர்டிகுலர் மாடலை ஓப்பன் பண்ணுறோம்னா அதுக்குள்ளேயே பிட் மேப்பிங் வந்துருது, இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் வந்துருது, ஹார்ட்வேர் சொல்யூஷன் வந்துருது, தென் டயோடா வேல்யூ, தெர்மிஸ்டர் அப்டேட், இது எல்லாமே ஒரே இதில் ஒரு மாடலுக்குள்ளே வந்துருது. ஸோ அதுதான் இதில் வந்துருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் வெர்ஷன் 7.0. இப்போ இதில் நான் ரெட்மி 5 மாடலை ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா அந்த மாடலில் தான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து அப்டேட்டுமே முழுமையாக இருக்குது. ஏன் சார் மற்றதில் இருக்காதுன்னு கேட்டால் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு சில மாடலில் ஹார்ட்வேர் சொல்யூஷன் இருக்காது, ஒரு சில மாடல் ஸ்கீமேட்டிக் வரும். அதில் வரக்கூடிய அப்டேட்ஸில் வரலாம். அப்போ நான் ரெட்மி 5 மாடலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெட்மி 5ஓட பிட் மேப்பிங். பிட் மேப்பிங்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு மொபைலோட ஸ்கேண்ட் இமேஜ் மாதிரி. அதாவது எனக்கு ஸ்கீமேட்டிக் வைஸாக வச்சு ஒரு ட்ரேசிங் பண்ண தெரியாது சார். அப்போ இந்த பிட் மேப்பிங் நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ இதில் வந்து நம்ம ஒரு கனெக்டரோ, ஒரு ஐசியோ, ஒரு காம்பனண்ட்டோ அடுத்து எதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற தொடர்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த அப்டேட்டில், இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனில் நம்மளுக்கு இந்த மாதிரி நெட் நேம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் நான் கிளிக் பண்ணுறேன், இந்த நெட் நேம் எடுத்துகிட்டு VBAT. அப்போ இந்த நம்மளோட பேட்டரி கனெக்டரில் ப்ளஸ் பின், நம்மளோட பாசிட்டிவ் வோல்டேஜ் இதில் தான், அதாவது நம்மளோட 3.7 வோல்டேஜ் வரக்கூடிய பின் இதுதான் அப்படின்றத நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கனெக்டர் எந்த காம்பவுண்டோட கனெக்ட் ஆயிருக்குன்ற போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிட் மேப்பிங் இமேஜில் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்ட் வந்து அடுத்து எதில் கனெக்ட் தெரியணும், நான் காமிக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட், அதாவது இந்த இண்டக்டர், நான் ஜஸ்ட் இந்த லைனை கிளிக் பண்ணுறேன், அது எதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத எளிமையாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பிட் மேப்பிங். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்போஸ் நம்மளோட ஒரு ஐசி, EMS ஐசி நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அப்போ அந்த பேட் டேமேஜ் ஆயிடுது அப்படின்னா அதில் கிரவுண்ட் பேட் எது, டம்மி பேட் எது, சப்ளைக்குரிய பேட் எது, சிக்னலுக்குரிய பேட் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய எல்லாமே சப்ளைக்கும் சிக்னலுக்கான பேடு. நம்மளோட இந்த மாதிரி ப்ளூ, லைட் ப்ளூவில் இருக்கக்கூடிய, ஸ்கை ப்ளூவில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டம்மி பேடுன்னு சொல்லுவோம். இந்த கிரே கலர் இருக்கக்கூடியது நம்மளோட கிரவுண்ட் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த கலர் வேறு வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட பிட் மேப்பிங் சொல்லுவாங்க. ஸோ இதே இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சப்போர்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் ஸ்கீமேட்டிக்ஸில் வந்து நம்மளுக்கு மெயின் போர்டுக்கு மட்டும் தான் சார் இருக்குது, சப்போர்டுக்கு எந்த ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் கிடைக்கலன்னு இருக்கும்போது இந்த ஹார்ட்வேர் சொல்யூஷன் சார், இந்த பிட் மேப்பிங் நம்மளுக்கு இருக்கும்போது சப்போஸ் என்னோட சார்ஜர் கனெக்டர் இருக்குது. ஸோ அது எந்த காம்பவுண்ட் இந்த சப்போர்ட்டில் கனெக்ட் ஆகுது தெரிஞ்சு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது எந்த லைனில் எந்த காம்பவுண்ட் வழியே கனெக்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்மளோட பிட் மேப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டயோடா அப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, டயோடா வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட மொபைல் ஃபோனில் கனெக்டர்ஸ், கேமரா கனெக்டர்ஸ், டிஸ்பிளே கனெக்டர், நம்மளோட பேட்டரி கனெக்டர், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கனெக்டரில் இருக்கக்கூடிய பின்னுக்கும் GR வேல்யூன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம நார்மலாக கோல் டெஸ்ட் மெத்தட் அப்படின்னு நம்மளோட சர்வீஸில் சொல்லுவோம். ஒவ்வொரு பின்னுக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா கிரவுண்ட் வேல்யூ, அதாவது GR வேல்யூன்னு ஒன்று இருக்கும். அந்த ஒவ்வொரு பின்னுக்குரிய GR வேல்யூவை தான் இந்த இடத்துல நம்மளுக்கு டயோடா வேல்யூவாக கொடுத்துருப்பாங்க. அதான் டயோடா அப்டேட். அதை நம்ம கண்டினியூட்டி மோடில் நம்ம கிரவுண்ட் வேல்யூ செக் பண்ணுறது, அது ஒவ்வொரு கனெக்டரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லா மாடலுக்கும் இருக்குமா சார், அந்த பர்டிகுலர் மாடலுக்குள்ள டயோடா அப்டேட் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த வேல்யூ தெரிஞ்சுக்கலாம். எதுக்கு சார் அந்த கிரவுண்ட் வேல்யூ அப்படின்னா ஒரு பொருளுக்கு எப்படி வோல்டேஜ்ன்றது ரொம்ப முக்கியமோ GR வேல்யூன்றது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு கனெக்டரோ ஒரு ஐசியோ, இப்போ இது வந்து கனெக்டருக்கான அப்டேட்டு, இதே இது ஐசி ஆன் போர்டு அப்படின்னு ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஐசிஸில் இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் வேல்யூ என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஐசி ஆன் போர்டு, அது நம்மளோட டயோடா அப்டேட்லேயே இருக்கும். இப்போ இந்த ஐசி, சிபி ஐசி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க கிரவுண்டுனா GND. ஸோ இந்த பின்னில் பார்த்தீங்க அப்படின்னா 0.765 அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பின்னுக்கு கிரவுண்ட் வேல்யூ, மதர் போர்டில் இருக்கக்கூடிய பேடுக்கு GR வேல்யூவை தான் இந்த டயோடா அப்டேட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடியது ஹார்ட்வேர் சொல்யூஷன்.
இந்த ஹார்ட்வேர் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு மொபைல் ஃபோனில் நம்மளுக்கு ஸ்கிமேட்டிக் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ஈஸியாக ஒரு சார்ஜிங் செக்ஷனில் இருந்து நம்மளோட சார்ஜிங் ஐசி தென் பேட்டரி கனெக்டர் ட்ரேஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹார்ட்வேர் சொல்யூஷனில் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு கைடு. அதோ ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ஜர் கம்ப்ளைண்ட்டை பற்றி கிளிக் பண்ணுறேன். நம்மளுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கம்ப்ளைண்ட், எல்சிடி கம்ப்ளைண்ட்டு, மைக் கம்ப்ளைண்ட், நெட்வொர்க், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பேஸ்டாக நம்மளுக்கு ஒரு சர்க்யூட் தெரியலனாலும் நான் இப்போ சார்ஜர் கிளிக் பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஒரு கலர் வேரியேஷனில் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சார்ஜ் ஆனால் இந்த இருக்கக்கூடிய அனைத்து லைனையுமே நம்ம செக் பண்ணோம். இப்போ சார்ஜிங் செக்ஷனுக்கான லைன் விபஸ் யூஎஸ்பி இன்னுன்னு சொல்லக்கூடியது, இது வந்து டார்க் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மெயின் போர்டில் அந்த சப்போர்ட் கனெக்டர் இருக்கும், சப்போர்ட்னு வரக்கூடிய கனெக்டர் இருக்கும். இந்த டார்க் ரெட் ஆனது இந்த இதில் கனெக்ட் ஆகுது. தென் அடுத்து இந்த லைன் போகக்கூடியது நம்மளுக்கு இந்த கெப்பாசிட்டி மூலமா இங்க ஒரு ஐசி இருக்கு. இதை நான் வந்து ஓஇபிஐசின்னு சொல்லுவேன். போர்டை பார்த்து பழகுனால ஓஇபிஐ சொல்லுவோம். சில பேர் சர்க்யூட் தெரியாதனால டைரக்டா இந்த ஹார்ட்வேர் சொல்யூஷன் மூலமா இந்த காட்டியிருக்கக்கூடிய லைனை மட்டும் நம்ம செக் பண்ணாலே நம்மளோட சார்ஜிங் செக்ஷனுக்குரிய கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ண முடியும். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஹார்ட்வேர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அடுத்து இருக்கக்கூடியது ஸ்கிமேட்டிக்ஸ். ஸோ இந்த ஸ்கிமேட்டிக்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லேஅவுட். ஒரு மொபைல் ஃபோன் மதர் போர்டோட கம்ப்ளீட் உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஸோ ஸ்கிமேட்டிக் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இல்லை அதுக்கு முன்னாடி வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே வீடியோ பார்த்துக்கலாம் நண்பர்கள், அப்படியே லைக் பட்டனை தட்டுங்க, அப்படியே பெல் பண்ணி மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். முடிஞ்ச வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க நிறைய பேத்துக்கு. ஸோ இந்த லேஅவுட்ன்றது கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கேண்ட் இமேஜ். ஒரு மதர் போர்டை நம்ம கையில் வச்சிருக்கோம்னா அந்த மதர் போர்டில் இருக்கக்கூடிய என்ன காம்போனன்ட் இருக்குது. இப்போ ஆர்னா ரெசிஸ்டர், கியூனா டிரான்சிஸ்டர், ஸோ யூனா ஐசி. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த லேஅவுட் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஸ்கிமேட்டிக் டயக்ராம் நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஸ்கிமேட்டிக்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிமேட்டிக்ன்றது நம்மளோட சர்க்யூட் டயக்ராம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு கைடு கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு சார்ஜிங் செக்ஷனில் கம்ப்ளைண்ட் அப்படின்னா நான் இந்த லேஅவுட்டில் அதுக்குரிய செக்ஷன், அதாவது நம்ம J1901 அப்படிங்கிற கனெக்டர் எடுத்து நம்ம ஸ்கிமேட்டிக்கில் தேடும் போது அதுக்குரிய பின் அவுட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஸ்கிமேட்டிக்ஸ் தேவைப்படும். கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்கிமேட்டிக்கும் வேணும், லேஅவுட்டும் வேணும். அது இருந்தால் மட்டும் தான் நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியும். அதுக்குரிய அப்டேட்டும் நம்மளோட போர்ட் நியூஸில் இருக்குது. இதான் மெயின் அப்டேட்டே சொல்ல போனால். அடுத்து இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஸ்மார்ட் போர்டு என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ ஸ்மார்ட் போர்டுன்றது என் கையில் ஒரு மதர் போர்டு, அதாவது நம்மளோட Redmi 5A அப்படின்னு சொல்ல ஒரு மதர் போர்டு இருக்குது. அந்த மதர் போர்டில் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரண்ட் கேமராவோட கனெக்ஷன் எப்படி இருக்கும். என்னோட ஃப்ரண்ட் கேமரா இருக்குது அப்படின்னா அதோட பின் கனெக்ஷன் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு போகுது அப்படின்ற அப்டேட்டும் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேக் கேமரா கிளிக் பண்ணுறேன். ஸோ அதோட பின் கனெக்ஷன்ஸ், ஸோ அதோட பின் கனெக்ஷன்ஸ் தெரியலாம். இப்போ டச் ஸ்க்ரீனா அதோடது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சார்ஜிங் செக்ஷன் ஐசி கிளிக் பண்ணுறோம்னா அதோட பின் டீடைல்ஸ் எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது. லைக் பிட் மேப்பிங் மாதிரி தான் இது வந்து ஸ்மார்ட் போர்டு. அந்த பிட் மேப்பிங்கில் ஒரு ஸ்கேண்ட் இமேஜாக தெரிஞ்சது இதில் போர்டோட வியூவில் வச்சு நம்ம பார்த்துக்கிறது தான் இந்த ஸ்மார்ட் போர்டோட அப்டேட். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய தெர்மிஸ்டர்னு சொல்லக்கூடியது நம்ம மொபைல் ஃபோனில் இந்த டெம்பரேச்சர் டூ ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் வரும். ஸோ அப்போ அந்த தெர்மிஸ்டரில் பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறோம். அந்த போர்டில் சார் ரெசிஸ்டரும் தெர்மிஸ்டரும் ஒரே மாதிரி தானே சார் இருக்குது, எது சார் நம்ம சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு இந்த அப்டேட்டில் இந்த போர்னியோவில் நம்மளுக்கு பர்டிகுலர் மாடலுக்கு அந்த தெர்மிஸ்டர் அப்டேட் கொடுத்துருந்தா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மார்க்கிங்கில். இந்த 2 ரெசிஸ்டர் நம்ம சேஞ்ச் பண்ணாலே அந்த தெர்மிஸ்டர் ப்ராப்ளம், அதாவது நம்ம டெம்பரேச்சர் டூ ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளமை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அதான் தெர்மிஸ்டருக்குரிய அப்டேட். அது பர்டிகுலர் மாடலை கொடுத்துருந்தா நம்ம சரி பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஸ்கிமேட்டிக் மூலமாகவும் சரி பண்ணலாம். ஸோ அடுத்து இருக்கிறது வோல்டேஜில் இன்புட் அவுட்புட் வோல்டேஜ், அதாவது ஒரு மதர் போர்டில் நம்ம பிரைமரி லைன் செகண்டரி லைன் சொல்லுவோம். அதாவது விபேட் செக்ஷன்றது பிரைமரி, வி ரெகுலேட்டர் லைன்றது நம்ம செகண்டரி சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய இன்புட் அவுட்புட் வோல்டேஜ், ஒரு மொபைல் ஃபோன் டெட் கண்டிஷனில் வருது, அதோட இன்புட் அவுட்புட் வோல்டேஜை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு காம்போனன்ட்லையும் எந்த காம்போனன்ட் நம்ம செக் பண்ணணும். நிறைய பேர் குத்து மதிப்பாக பவரை சுற்றி உள்ள காம்போனன்ட் செக் பண்ணுங்க அப்படின்ற சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு இமேஜ் வியூவில் இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் 2.8 வோல்ட், ஒரு கேமராக்கு போகக்கூடிய 2.8 வோல்ட், 2Pனா 2.8 வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வி ரெகுலேட்டர் வோல்ட் 1.8 வோல்ட். ஸோ இந்த மாதிரி இன்புட் ஒரு பவரை சேர்ந்து இன்புட் ஆகக்கூடியதும் அவுட்புட் ஆகக்கூடிய வோல்டேஜை பற்றி சொல்லியிருப்பாங்க. வேற எந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய, அதாவது அடுத்த செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜிங் செக்ஷனோ இல்லை முக்கியமான இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் செக்ஷன் பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த அப்டேட்ல வரக்கூடியது. ஸோ இதுதான் ஒரு மொபைல் ஃபோனில் ஹார்ட்வேர் சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ல கொடுத்துருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ். ஸோ இது போக நம்மளுக்கு SOC அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பார்க்கக்கூடியது SOC அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த SOCனா என்னன்னு கேட்டா CPU ப்ராசஸர் செக்ஷன். அந்த ப்ராசஸர் செக்ஷன்ல தான் நம்மளுக்கு மோஜரா மொபைல் ஃபோன்ல இருக்கக்கூடிய ஒரு கேமரா செக்ஷனோ இல்ல பேக்லைட் செக்ஷனோ இல்ல டிஸ்பிளே செக்ஷனோ தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் செக்ஷன் எல்லாமே கனெக்ட் ஆகக்கூடியது. அப்போ அந்த கனெக்ட் ஆகிற செக்ஷனை எப்படி நம்மளுக்கு பிரிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த SOC. சார் இதை வச்சு நம்ம சர்வீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட பவர் ஐசி இருக்குன்னா அந்த ரெகுலேட்டர் செக்ஷன் என்னென்ன வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது, விபேட் செக்ஷன் எது, இல்லை CPU வந்து கனெக்ட் ஆகக்கூடிய
ப்ரோட்டோகால் செக்ஷன்ல என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த SOC டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குவால்காம் பேஸ்ல வரக்கூடிய அந்த மொபைல் மாடல். இப்போ MSM 8909 அந்த ஐசியோட மாடலை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரியே மீடியா டெக்குக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த இருக்கக்கூடிய அப்டேட் பார்த்தீங்கன்னா ஐசி டேட்டா ஷீட்னு சொல்லக்கூடியது. இந்த ஐசி டேட்டா ஷீட்டில் சப்போஸ் நான் ஒரு சார்ஜிங் செக்ஷனோட ஐசி இப்போ BQ24170 சொல்லக்கூடிய ஐசியோட பின் டீடைல்ஸ் என்ன, அதோட பின் கான்ஃபிகரேஷன் என்ன, அதோட இன்புட் வோல்டேஜ் என்ன, அவுட்புட் வோல்டேஜ் தெரிஞ்சுக்கிறது சார். அதான் ஸ்கீமேட்டிக்ல இருக்கே சார். இது பர்டிகுலராக அந்த ஐசி வந்து ஒரு மொபைல் ஃபோனில் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த டேட்டா ஷீட் இருந்துச்சுன்னா அதோட பின் டீடைல்ஸை நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் அதோட இன்புட் வோல்டேஜ் எவ்வளவு, அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளவு, ஆம்ஸ் எவ்வளவுன்ற தெரிஞ்சுக்கிறது தான் டேட்டா ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே அடுத்து இருக்கக்கூடிய அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா டயோடா வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். டயோடா வேல்யூன்றது ஒரு ஆடியோ செக்ஷனில் இருக்கக்கூடிய ஐசி நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ALC 5665 சொல்லக்கூடிய ஒரு ஐசி. ஸோ அந்த ஐசிக்கு சரி இதுக்கு முன்னாடி டயோடா அப்படின்றது நம்மளோட மொபைல் ஃபோன் ஹார்ட்வேர் சொல்யூஷனில் இருந்தது. ஆமாம், அங்கே ஐசி நம்ம பர்டிகுலர் மாடலுக்குரிய அந்த ஐசியோட GR வேல்யூ கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அந்த இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆடியோ ஐசியோட GR வேல்யூ அந்த பின்ல இருக்கக்கூடிய GR வேல்யூ கோல் டெஸ்ட் வேல்யூன்னு சொல்லலாம். ஸோ அதைத்தான் இங்கே நம்மளுக்கு டயோடா அப்டேட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் ஒரு மொபைல் ஃபோனுக்கான சொல்யூஷன் சொல்றது கம்ப்ளீட் கைடு. இது அடுத்து இருக்கக்கூடிய அப்படி இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா இதில் ஆட் ஆயிருக்குது கண்டென்ட் ஆஃப் மேக் டிவைஸ். இப்போ மேக் லேப்டாப் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளோட மேக் டிவைஸ். ஸோ அதுக்குரிய ஸ்கிமேட்டிக் டயக்ராம். ஸோ அதை பற்றின அப்டேட் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து இது பழைய தான் நம்மளுக்கு பிசிக்கும் லேப்டாப்புக்கும் நம்மளோட ஸ்மார்ட் டிவிக்கு லேப்டாப்புக்குரிய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பிட் மேப்பிங் இமேஜ் அது வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஃபைண்டர். அதுக்கு முன்னாடி பார்ட் ஃபைண்டர் ஆப்ஷன்ஸ் இப்போ பார்ட் காம்பேட்டபிள் டேட்டா பேஸ் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். சார் இதுக்கு முன்னாடி இந்த அப்டேட்லாம் ஓப்பன் பண்ணி சொல்லி ஜஸ்ட் இது வந்து நம்ம வந்து மொபைல் பற்றின சொல்யூஷன் போகிறதுனால மொபைல் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபைண்டர்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஐசியை வந்து நம்பர் தெரிஞ்சு அப்படின்னா PM8937 ஒரு ஐசி. ஸோ இந்த நம்பர் ஐசியை வந்து நான் சர்ச் பண்ணும்போது அந்த ஐசி என்னென்ன மாடலை பயன்படுத்தியிருக்காங்க, அது என்ன ஐசி, பவர் ஐசி. இப்போ கூகுள் சர்ச் பண்ணாலும் வரும். ஸோ பட் எந்தெந்த மாடலில் காம்பேட்டபிள் ஆகிருக்கு, சப்போஸ் எனக்கு ஒரு Redmi 500 மாடல் இந்த ஐசி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஐசி ஒரு வேளை டெட் ஆயிடுச்சுன்னா இந்த மாடலில் இருந்து எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது காம்போனன்ட் சர்ச். இதே இது எனக்கு வந்து எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரண்ட் கேமரா கனெக்டர் வேணும், அதே மாடல் போகலாம். Redmi 5A அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடலுக்கு ஃப்ரண்ட் கேமராவோட கனெக்டர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் அந்த கனெக்டரை இமேஜ் வச்சு பார்க்கலாம். ஸோ அந்த கனெக்டரை என்னென்ன மாடலில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற வியூவை வந்து பார்க்கறதுக்கு தான் இந்த பார்ட் ஃபைண்டர் ஆப்ஷன். நம்ம வந்து ஐசிஸ்ன்னு தேடி கண்டுபிடிச்சிக்கலாம், அந்த சேம் டைமில் நம்ம கனெக்டர்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பார்ட் ஃபைண்டர் ஆப்ஷன். ஸோ அடுத்து இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டேட்டா ஒர்க்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிம்வேர்ஸ் இப்போ மொபைல் ஃபோனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து OS ஃபைல் தேவைப்படும். இப்போ அந்த லேப்டாப் இருந்துச்சுன்னா அது பயாஸ் ப்ரோக்ராமிங், தென் பார்த்தீங்க அப்படின்னா UFS ஃபைல், EMSயோட டெட்பூட் ஃபைல். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா ஒர்க்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து இருக்குது கம்ப்ளீட் ரிப்பேர் டாக்குமெண்ட். சப்போஸ் நம்மளுக்கு வந்து இப்போ இந்த போர்னியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பே இருக்கும், நம்மளோட ஃபேஸ்புக் பேஜஸில் வந்து இருக்குது. ஸோ சப்போஸ் அவங்க ட்ரபுள் ஷூட் பண்ண கம்ப்ளைண்ட்டை இதில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு எக்ஸாம்பிள் இது வந்து டச் ஸ்க்ரீன் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதோட பேஜில் கொடுத்துருக்கக்கூடிய சொல்யூஷன் நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஃபேஸ்புக் டைரெக்டாக கம்யூனிகேட் ஆகும். ஸோ அது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த டேட்டா ஒர்க்ஸில் கனெக்ட் பண்ணலாம். இது ஷேர்ன்ற ஆப்ஷன், ஜஸ்ட் இந்த ஆப்பை வந்து நம்ம வந்து இன்னொரு ஷேர் பண்ணுற அதுக்கான ஆப்ஷன் இது. இது வந்து யூசர் கைடு, அதாவது நம்மளோட யூசர் ப்ரொஃபைல், நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் கம்ப்ளீட் போர்னியோ ஸ்கிமேட்டிக்ஸில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.